ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மூடுவோம் தேவ சன்னிதானத்திலே விசேஷமான இந்த மகளிர் தினத்திலே அவருடைய பாதப்படியில கடந்து வரும்படி ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தை அந்த புதிய நாள் அந்த மார்ச் 8ஆம் தேதி நம்முடைய வாழ்க்கையை முன்குறித்தபடியினாலே அவளுக்கு நாட்டுக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷமா கண்ணில் பொழுத பார்க்கலாம். ஆண்டவர் செய்த உதவத்தாசிகளுக்காக நன்றி சொல்ல போகிறோம். கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நடைபெறி போவார். அவருடைய நடத்தி வந்தார். ஒரு சேதம் அணுகாமல் நம்மை பாதுகாத்தார். பிரயாணங்கள் எல்லாவற்றையும் வாழ்க்கப்பட்ட நம்முடைய வேலைகளை ஆசீர்வதித்தார். நம்முடைய வருமானங்களை ஆசீர்வதித்தார். கால்கள் இடங்கள் எடுத்த போதெல்லாம் ஆண்டவரே கூப்பிட்ட போது நம்மை தூக்கி எடுத்தார். நம்மை தாங்கினார். நம்மை தப்புவித்தார். நம்மை ஏந்தினார். நம்மை சுமந்தார். கடந்த வருஷத்தில் மார்ச் 8ஆம் தேதியில இந்த உலக மகளிர் தினத்தை அனுசரித்ததான நாம் இந்த வருஷத்துக்கு 2026 தேவ பாதத்துல வந்து இந்த பெண்களுக்காக நன்றி சொன்னபடியா ஆண்டவர் நல்ல நாளை வந்து தந்ததுக்கு கண்களை எல்லா பெண்களும் கண்களை கொடுங்க. குடும்ப தலைவர் தயவு செய்து வாழ்வில் பிள்ளைகள் கண்களை முடியாத நோக்கி பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம்தான் கருத்துக்காக செலவழிக்க போறது. ஆலயத்தில் தங்கி இருக்கிற நேரம் முழுவதும் இந்த ஆராதனை வேலையின் வழியாக உன்னுடைய பிரசனத்தினால நிரப்பும்படியா ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகுவோம். அவருடைய பாவத்தால் அறிக்கையிடுவோம். அந்த தேவைகள் எல்லாரையும் செல்லவோமா. அவர் நம்பிதான் நடக்க வந்திருக்கிறவரை தாய் போல தேற்றக்கூடியவர், தந்தை போல தோளில் சுமப்பவர். நன்றி சொல்லுங்க. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. சுமந்து வந்தீங்க. அவங்கள படிப்புகளை சுமந்தீங்க. எங்க வேலைகளை சுமந்தீங்க. எங்க பிரயாணங்களை சுமந்தீங்க. ஆண்டவரே சுமந்து போனதெல்லாம் சுமந்தீங்க. நன்றி நன்றி நன்றி. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை மணி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை மணி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பாய்ந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. பொலிவென்னை நினைப்பவரே. போதும் என்றாலே சொல்லுவாங்க. போதும் என்றாலே அழகு பார்த்து வரிக்கும் போதும். போதும் என்றாலே இசையாதே. போதும் என்றாலே தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திட எங்கே. உண்மையா சொல்லுங்க. தாய் போல நாமே நாங்கள் ஆண்டவரை தோள் மீது
ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் உம்முடைய படைப்புகளாய் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய கர்த்தாவே வல்ல செயல்களாய் நாங்கள் இருக்கிறோம். எங்களை இம்மட்டுமாய் ஆசீர்வதித்து தாங்கி தப்புவித்து பலப்படுத்தி நேர்வழியாய் நடத்தி வந்தீங்கப்பா. எங்களுக்கு ஒரு சேதமும் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. எங்களுக்கு குடும்பங்களை தந்திருக்கிறேன், எங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறேன், எங்களுக்கு திருச்சபையை தந்திருக்கிறேன், எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை தந்திருக்கிறேன். ஆண்டவருக்காய் சாட்சியாய் வாழப்பட நிலைநிறுத்தி இருக்கிறேன். எல்லா கர்த்தாவே ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி. இடத்துல வந்திருந்த ஒவ்வொரு பெண்களையும் விசேஷமாய் சிறு குழந்தைகளை, வாலிப பிள்ளைகளை, வயோதிக பெற்றோர்களை, குடும்ப தலைவரை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. குடும்ப தலைவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தடைப்பட்ட பிள்ளைகளை அழைத்து வருவீராக. பாவமடைகிற ஒவ்வொருவருடைய கிருபை தங்கி இருக்கட்டுமையா. வல்லமையாய் பயன்படுத்துங்க. உமக்காய் ஓடினவர்கள் நாங்கள் ஒருவரும் சோர்ந்து போவதில்லை. இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிரம்பி அனுப்புங்க. ஆராதனை முழுவதும் பிரசனம் எங்களோட செயல்பாடட்டும். இவையெல்லாவற்றையும் எங்களுக்காய் மறைத்து உயர்த்த எங்கள் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு விசேஷித்த மகளிருக்கு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.